இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன துவையல் தான். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் உடனே விட்டுக்கோங்க. ஸ்டோர் பண்ணுற பாத்திரமும் தண்ணி இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அதில் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செய்முறை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணிக்கோங்க. நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். தாளிப்பு முறையை பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய வந்ததுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூட காரத்துக்கு நான் சில்லி தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு, வெந்தயம் பவுடர் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நமக்கு தேவையான துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட